ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் எண்ணெயே இல்லாமல் சூப்பராக சிக்கனை எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கனை ஏர் ஃப்ரையரில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சாறு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கொஞ்சம் திக்காக பேஸ்ட் இருந்தால் தான் சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குக் பண்ண போகிற சிக்கன் பீஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் வெட்டிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே போய் நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன பீஸாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். இந்த சிக்கனை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இந்த ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட்டில் இதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. இதை இப்போ உள்ளே வச்சு 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து கொஞ்சமாக எண்ணெய் அங்கங்கே திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெயை லேசாக மேலே தேய்ச்சா போதும். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எண்ணெய் போடலைனாலும் நல்லா வரும். பட் லேசாக நான் தேய்ச்சிருக்கேன் எண்ணெய். அப்புறம் கூடுதலாக ஒரு 4-5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். இந்த ஏர் ஃப்ரையரில் ரோஸ்ட் பண்ண சிக்கன் நம்ம எண்ணெயில் வறுத்த மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட் ஒன்றும் மாறாது. 2 பக்கமும் நல்லா வேக வைக்கணும். அது ஒன்று தான். ஒரு பக்கம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா திருப்பி போட்டு ஒரு 4 நிமிஷமாச்சும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான கிறிஸ்பியான ஹெல்த்தியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.